ஹலோ வியூவர்ஸ், ஆண்ட்ராய்ட் மொபைல் வந்த புதுசில் நான் மட்டும் இல்லை, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட ஒரு தடவையாவது சப்வே சஃபர் கேமை விளையாண்டுருப்பீங்க. இந்த கேமு வந்த புதுசுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஸ்டோரி இந்த சப்வே சஃபர் கேமு கூட ட்ராவல் ஆகிட்டே வருது. இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு இந்த ஸ்டோரி தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஈஷான், வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேமை டெவலப் பண்ண கம்பெனியோட பேர் சைபோ. அந்த ஸ்டோரி என்னதுன்னா, இந்த கம்பெனியோட சிஇஓக்கு ஒரு பையன் இருந்ததாகவும் அந்த பையனோட பேர் ஜாக். ஜாக்குக்கு ஸ்கேட்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் கிராஃபிட்டி ஆர்ட் அதையும் ட்ரா பண்ண அவனுக்கு ரொம்பவே பிடிக்குமா. இப்படி தான் ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஒரு ரயில்வே ட்ராக்கில் ஜாக் ஒரு ட்ரெயினுக்கு கிராஃபிட்டி ஆர்ட் ட்ரா பண்ணிட்டு இருந்திருக்கான். அப்போது அந்த நேரம் அங்கே ஒரு போலீஸ் வராங்க. ஜாக் போலீஸை பார்த்ததும் அங்கேருந்து ரொம்ப வேகமாக ஸ்கேட்டிங் பண்ண ஆரம்பிக்கான், போலீஸ் கையில் மாட்டிடக்கூடாது அப்படின்னு. இப்போ தான் அந்த துயரமான சம்பவம் நடக்குது. ட்ரெயின் வர்றதை கவனிக்காமல் ஜாக் ட்ரெயின் மேலே மோதி அங்கே இறந்தும் போகிறான். தன் பையன் இறந்து போன வருத்தத்தில் இருந்த சிஇஓ தன் பையனுக்காண்டி ஒரு ட்ரிபியூட் ஒன்று கொடுக்கலாம்னு யோசிக்காரு. அப்போ தான் அவங்க இந்த சப்வே சஃபர் இந்த கேமை டெவலப் பண்ணுறாரு. அந்த கேமில் ஜாக்குக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயத்தெல்லாம் அவர் ஆட் பண்ணுறாரு. ஸ்கேட்டிங்காக இருக்கட்டும், அந்த கிராஃபிட்டி ஆர்ட்டு இந்த கேமில் அவர் ஆட் பண்ணுறாரு. கேட்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லை? ஆனால் நான் சொன்னது எதுவுமே உண்மை கிடையாது. இந்த கேமை கண்டுபிடிச்ச சிஇஓக்கு பசங்க இருந்தது உண்மைதான். ஆனால் அவங்க இறந்தெல்லாம் போகலை. இதை அவர் ஒரு இன்டர்வியூலே சொல்லியிருக்காரு. முழுக்க முழுக்க ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு அந்த சிஇஓயே சொல்லியிருக்காரு. நீதானா ஆக்சிடென்ட்ல லாரி டமாலு டிரைவர் பனால்னு எழுதினாலு? சரி, இந்த கேமோட உண்மையான ஸ்டோரி தான் என்னது? இந்த கேமை எதுக்காக உருவாக்குனாங்க? இது எந்த வருஷம் லான்ச் ஆச்சு? அதை பற்றி பார்ப்போம் வாங்க. இந்த கேம் எப்போ லான்ச் ஆகுதுன்னா 2012 மே 24க்கு தான் லான்ச் ஆகுது. சப்வே சஃபரோட மெயின் கான்செப்ட், அவங்க எதில் இன்ஸ்பயர் ஆகி இந்த கேமை டெவலப் பண்ணாங்கன்னு பார்ப்போம் வாங்க. இதோட மெயின் இன்ஸ்பிரேஷன் என்னதுன்னா, ஸ்கேட்டிங் கல்ச்சரை ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு. எண்ட்லெஸ் ரன்னிங் கேம், இது ரெண்டு மட்டும்தான் அவங்களோட இன்ஸ்பிரேஷன். இந்த கேம் 2024 357 மில்லியன் யூசர்ஸ் டவுன்லோடு பண்ணி இந்த கேமை விளையாண்டுருக்காங்க. இந்த கேமோட லைஃப் டைம் கவுண்ட் எவ்வளோன்னா 4.5 பில்லியன் யூசர்ஸ் இந்த கேமை டவுன்லோட் பண்ணி விளையாண்டுருக்காங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டுலையும் மோஸ்ட் டவுன்லோடு பண்ண கேமில் இந்த சப்வே சஃபரும் ஒன்று. ஸோ இந்த சப்வே சஃபர் கேமில் புது டூர் கான்செப்டெல்லாம் வரும். கிட்டத்தட்ட 150க்கு மேலே அந்த டூர் இருக்குது. இதில் ஜாக் தான் மெயின் கேரக்டர். ஆனால் ஜாக்கை தவிர 200க்கும் மேற்பட்ட கேரக்டர்ஸ் இந்த கேமில் இருக்குது. இந்த சப்வே சஃபரோட சக்ஸஸ்க்கு மெயின் காரணம் என்னதுன்னா, இந்த கேமோட இன்டர்ஃபேஸ். இந்த இன்டர்ஃபேஸை பார்த்தீங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக அட்வென்ச்சராக ப்ளஸ் 2012 ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹை கிராஃபிக் கேம்னா இந்த சப்வே சஃபர் கேமை சொல்லலாம். இந்த கேம் விளையாடும் போதே நம்மளுக்கு ஒரு சின்ன மிஷன்ஸ் வரும். வேர்ட்ஸை ஹண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், வேறு டெய்லி ஹண்ட், கேரக்டர் அன்லாக்னு இப்படி நிறைய விஷயம் இந்த கேமில் இருக்குது. வியூவர்ஸ், இதுதான் உண்மையான சப்வே சஃபரோடைய ஸ்டோரி. இந்த கேமு முழுக்க கற்பனையால் உருவாக்கப்பட்டது தான். அதோட இன்ஸ்பிரேஷன் வேணால் ஒரிஜினலாக இருக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான ஒன்று, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் ஈஷான், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கேன்.